6 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னா எந்திரிக்கிறதே 7 மணிக்கு எந்திரிச்சா எப்படிடா வர்றது? வர கல்யாணம் தானே, தாலி கட்ட 8:30 தான் போட்டுட்டு அதுக்கு அம்மா கத்துவாடா. எங்க அம்மா எங்க? அப்ப போய் 3 நாள் ஆச்சு. அவ தம்பி வீட்டு கல்யாணம்ல 3 நாள் அங்கேயே பண்டூலியம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா. வா என்ன பண்றது, நங்கு நடந்து வாடா. டென்ஷன் ஆகுது எனக்கு. லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போறாங்க. கல்யாண வீட்டுல இவங்க 4 பேர் சிரிச்சிட்டு ஓடுறது அங்கிட்டு இங்கிட்டு வேலையா வச்சிருக்காங்க. அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்னடா பிடிக்கலப்பா? நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கு. பாரு, நல்லா பாடுறா. என்ன பாருங்கிறீங்க? வீட்டுல பார்த்தா டக்குன்னு என்னடா சைட் அடிக்கிறேன் அடிக்க வேண்டியது, வெளியே வந்து பார்த்தா இங்க என்ன பாரு. உன்னை ஈவ் டீசிங் பண்ண சொல்லல நானு. புள்ள நல்லா இருக்கான்னு பாரு, நம்ம சொந்தக்கார பிள்ளையா இருந்தா பேசி முடிப்போம்னா அந்த அர்த்தத்துல. அப்படியா? நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்கப்பா. என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன எனக்கு பிடிச்சதான் நீ பண்றியாக்க? ஏண்டா கல்யாண வீடு சட்டையை போட்டு வாடான்னு இந்த டி ஷர்ட்டை போட்டுக்கு நாட் மை ப்ராப்ளம்னு வந்து நிக்கிற. இதெல்லாம் நான் கேட்டா பண்றேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. என்னடா சிரிக்கிற, வெக்கப்படுறியா? ஐயா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க. பிடிச்சிருக்கு நீங்க பாருங்கப்பா. என்ன பேசணுமா? பேசுங்க. நீ சிரிக்கிறான். இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். 100 ஆண்டு உன்னோடு சரிப்பட்டு வராது. வேற பிள்ளை பாப்பவா? ஏனாப்படா சொல்றா கேள்றா. நல்ல பொண்ணு ஏன் வேணாங்கறீங்க? எனக்கு அது முறை வருதுடா. உனக்கு முறை வருது? அவங்க அம்மா எனக்கு முறை வருதுடா. அப்பனா உனக்கு அது தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? முன்னாடி சொல்ல வேண்டியது பொண்ணு பார்த்து விட்டு எல்லாம் நான் என்னமா யோசிக்கிறேன். என்னடா இந்த பொண்ணு தானடா, நான் தானடா சொன்னேன். தங்கச்சி முறை வருது, எதுக்கு காமிச்சிங்க எனக்கு பொண்ணு? ஏண்டி என்ன வேணா உனக்கு என்னடா இப்ப தங்கச்சி என்னடா? தங்கச்சி முறை எதுக்கு அந்த பொண்ணு தங்கச்சி முறை வைக்கிறீங்க? எனக்கு ஐயா அலஞ்சானா இருப்பான் போலயே. டேய் போய் வீட்டுக்கு போ. நேரா கல்யாணத்துக்கு வர மாட்டேன் தானே சொன்ன பேருக்கு வந்தா. பொண்ணு பார்த்து போடா போல அடிச்சு மூஞ்சி மேறலாம் உடைச்சு. பொண்ணு தங்கச்சி நல்லா பாத்துறோம். போடா நிக்கிறீங்க. என்னடா பொண்ணு அம்மா ராஜேஸ்வரி என்னங்க? இங்க வா. என்ன? உனக்கு இந்த ஒரு பாஸ்கரன் இருக்கார்ல? ஆமா பாஸ்கர். மகளை பாத்திருக்கேன். பாஸ்கர் மேல எங்கே வெளியில பெங்களூர்ல இருக்குறாங்க. வேலை பாக்குது. ஆமா. ஒரு அருமையான குடும்பம். பாஸ்கரன் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப தங்கமான வாயில ரொம்பல பேசாது. பூச்சி மாதிரி இருக்கும். பேசுவோமா? இவன் என்ன இவனுக்கு என்னன்னு மட்டும் இவனை கேட்டு சொல்ல கூப்பிடுவான். ஏய் சுதாகர், என்ன வாடா. என்ன பாஸ்கரன் ஒரு பொண்ணு ஒருத்தர் தெரிஞ்ச ஆளு ஒருத்தர் டியூஷன் போவில்ல ஆமா அந்த ஏரியால தான் அவளுக்கு வீடு. தங்கமான குடும்பம். உள்ள வந்து பெங்களூர்ல வேலை பாக்குது. நல்ல கையில எல்லாம் இவ்வளவுலாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து தங்கச்சி முறை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஒரு முறைய செக் பண்ணுங்க முதல்ல. எனக்கு அப்புறம் போட்டோ காமிச்சு ஓகேன்னா அப்புறம் போயிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு உன் தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லுவீங்க. பாஸ்கர் எனக்கு அண்ணே முறை வேணும்டா. அவரு அப்ப அண்ணனா கன்ஃபார்மா? அண்ணே மகடா. நான் தெரியாம நான் வந்து சொல்லுவேனா? சொன்னீங்களா பொண்ணா சொன்னீங்களா? போன தடவை நான் கேக்குறேன்னு தான் சொன்னேன். விசாரிச்சா இல்லன்ட்டாங்க. முறை அண்ணன் முறை அம்மாக்கு அண்ணன் முறை வருதுன்னா கரெக்ட் முறை தான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பேசலாம். என்ன தங்கமான குடும்பம். எப்படி வேலை பாக்குது? அப்பா வந்து கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரு. எனக்கு ரொம்ப பழக்கம் சம்பந்தம் வந்து நமக்கு ரொம்ப இதா இருக்கு. பெங்களூர்ல வேலை பாக்குது புள்ள. கை நிறைய சம்பாதிக்குது. நீயும் வேலைக்கு போற. 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சீங்கன்னா வருங்காலத்துல வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் பிள்ளைய. லைஃப் வந்து உங்களுக்கு மேனேஜ் ஆயிரும். பெங்களூர் கூலா இருக்கும். நீ பெங்களூருக்கே போய் செட்டில் ஆயிரு பேசாம. ஏன்னா இங்க நல்லா ஆமா தான் ஐடி கம்பெனி அது இதுன்னு இருக்க. என்ன ஐபிஎல் இந்த ஆர்சிபி ஜெயிச்சிச்சு அப்படின்னா ஊரு பூரா பிரச்சனை பண்ணி போற வர டிஎன் வண்டி எல்லாம் புடிச்சு நிறுத்துவாங்க. என்ன போலீஸ்காரன் பார்த்து கை தட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு வீட்டுல இருந்துறியா? சூப்பர்ல, அருமையா இருக்குல்ல. சரியா அப்ப பேசிடலாம்ல. போட்டோ பிடிக்கலாம் சொல்லிட கூடாது. அப்புறம் இல்ல போட்டோ காட்டுங்க. நல்லா இருக்குன்னா அப்புறம் எல்லாம் நல்லா இருந்து போட்டோ சீரியல்ல என்ன பண்றது? வாட்ஸ்அப்ல இந்தாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு தாண்டா இருந்துச்சு. ஏன் நல்லா பாருங்கப்பா. இந்த இருக்குடா. இந்த பொண்ணா? கண்ணு ஒரு மாதிரி இருக்கோ? இல்ல நல்லா இருக்கு. ஏப்பா நல்லா இருக்கா? இந்த பொண்ணைய முடிச்சிருங்கப்பா. பெங்களூர்ல வேலை பாக்குறான். இருங்க முடிச்சிருக்கு போல. பேசிடுவோம். சரிடா பேசிட்டு வர்றேன். சரி பேசுங்க பேசுங்க. பேசுமா இப்பயே கல்யாணத்துல வந்துருச்சா? அப்படியே தக்கிட ஒரு பொண்ணை பத்துறா. என்னெல்லாம் இருக்குங்க இது அமையாது. என்னடா நம்ம வாழ்க்கையில லவ்வே வரலையே, இப்படியே போகுதே நினைச்சா கரெக்டா ஒரு ஜீவியம் படந்தவரா ஹீரோயின் மாதிரி பழிச்சு அமைஞ்சிருக்கு. ரைட் விடுங்க, ஒன்றும் இல்லை. பெங்களூர்ல பொண்ணு அந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே. மடிவாளா ஒயிட் ஃபீல்டு போயிடுவோம். வாடகை கம்மியா அங்க போயிடலாம். சரக்குலாம் சீப்பா இருந்தது. இப்போ புடவை எப்படி ஏற்றிட்டாங்க. எல்லா கடைக்கும் கிடைக்கும். எல்லா சரக்குமே கிடைக்கும். எம்ஆர்பின்னு கடைக்கில் போய் வாங்கி எடுத்தேன். என்னப்பா பேசிட்டீங்களா?
பேசுனேன் குடும்பம் சரியில்லடா. குடும்பம் சரியில்லைன்னா நீங்க நல்ல குடும்பம், எந்த குடும்பம் நீங்க அப்புறம் என்ன? நல்ல குடும்பம் தான்டா. ஆனா அந்த பிள்ளைக்கு வேற குடும்பம் இருக்கான் பெங்களூர்ல. ஒரு பையன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். லவ் பண்றேன், அதனால நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பொண்ணு வீட்டுல கேட்கலையா? பொண்ணு கிட்ட பேசாம போட்டோ கொடுத்தாங்களா? எந்த பொண்ணுகிட்டடா கேட்டு போட்டோ கொடுக்குறாங்க? நீ பார்த்தது இன்ஸ்டாகிராம்ல போட்டது எல்லாரும் பார்க்கட்டும் போட்டுருக்கு. அதை நீ எடுத்து பார்த்து விட்டு அந்த பிள்ளை ஜட்ஜ் பண்ண என்ன அர்த்தம்? இவருதான் காமிச்சாரு. இவர் என்ன வெறிய கலப்ப கூடாது. இவனை முதல்ல தலையில என்ன வைக்க சொல்லி பாரு. தாடியை பாரு, டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு முக்கா ட்ரவுசரை போட்டுக்கிட்டு எங்க போனாலும் அதோட தெரியும். அப்புறம் எப்படி இவனுக்கு பொண்ணு கிடைக்கும்? சும்மா வெந்துன்னு வந்து தாடி எடுறா முதல்ல, சேவ் பண்ணி மீசையை வச்சுக்கிட்டு தலையில எண்ணெய் வை, ஷர்ட் போட்டு பேண்ட் போடு, அப்பதான் டீசென்ட்டா இருக்கும், உனக்கு பொண்ணு கிடைக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் பொண்ணு கிடைக்காது. ட்ரவுசரோடயே போறேன், எங்க போனாலும் ட்ரவுசர். இவர் காலத்துல இருந்ததெல்லாம் கொண்டு பொண்ணு பண்ணா எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே அங்கிள் சொன்னால்தான் டிஷர்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். சட்டையை போட்டு ட்ரிம் பண்ணா அப்புறம் முடிவு பண்ணிடுவாங்க. அப்படியே அப்பா விட்றா, நீ எது எங்களுக்கு தெரியாம எது லிவிங்ல எது லவ் இவன் லிவிங்கே என்கிட்ட தான் காசு வாங்கிக்கிறீங்க. இவன் எங்க இருந்து லிவ் இன்னில இருக்குது. நீ வாடி, கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த எலும்பு எடுத்து போட்டு சூப் வச்சுதான் இப்ப கிடைக்க எடுவட்டவன் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. மம்மி பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. எல்லாரும் பண்றாங்க. என்னோட கம்மியா சம்பளம் வாங்குறான், கல்யாணம் பண்றான். என்னோட எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. பாக்க என்னோட கல்யாணம் பண்றான். என்னடா புலம்பிக்கிட்டு இல்ல, கல்யாணம் எல்லாம் பண்றாங்க, எனக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது. பொண்ணு விஷயமா தான்டா அப்பா போன் பேசிக்கிருக்காரு. அப்படியா? ஆமாடா. சரி சரி, நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு விஷயம் ரொம்ப கண்டிஷனா சொல்லிடுறேன். இந்த 4 ஊர், கட்டாணிப்பட்டி, சின்ன கோளார்பட்டி, புதுக்குளத்துப்பட்டி, சின்னமன்னூர் பட்டி, இந்த 4 ஊர்ல இருந்து பொண்ணே வேணாங்க. இல்லங்க வேணாங்க, சரியில்லைங்க இந்த ஊர். ஆமா ஆமா, வர பட்டி காடுறா, அதனாலயா பஸ் இருக்காது, அதனால. அதே மாதிரி ஆமாங்க, கன்னிராசி, விருச்சிக ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, மேசமா. மேசத்துல ஆமா அந்த அஸ்வதி நட்சத்திரம் மட்டும் வேணாம், மத்ததுன்னா ஓகே. சேரலைன்னா பொருத்த வராதுல, அதுக்கு தேன். வேலைக்கு போதா? ஏழைக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க. ஏழைலாம் அதெல்லாம் சரி, வீட்டுக்கு வந்து வீட்டோட இருக்கணும். ஏழைக்கு போறதெல்லாம் அவங்க வீட்டோட நிறுத்திக்கணும். நீ வேலைக்கு போயில, அவ வேலைக்கு போனா அசிங்கமா பேச மாட்டாங்களா 4 பேரு? அதுக்கு தேன். அப்படி நான் சென்னையில இருக்க போறேன், உங்க கூட வாழ போறேன். மச்சான் இல்லையா? ஏங்க என்னங்க 2 பொம்பளை புள்ள இருக்க வீடையா? ஏதோ ஒரு கல்யாண காட்சின்னு போய் நின்னா இவனே எல்லாத்தையும் எடுத்து செய்யறதா? இவன் அப்படியே போயிருவாங்க. மச்சான் உள்ள குடும்பமா அவங்க, அப்பதான் நம்ம பக்கத்து வரும் புள்ள. மலையேறினாலும் மச்சான் தோண வேணும்டா. வேணும் தம்மா, கிடைக்கிறனா என்ன பண்றது? பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் மச்சான் இல்லைன்னா 4 பேரும் செய்முறை செய்ய முடியாது. உனக்கு ஒன்னா வந்து நிக்க மாட்டாங்களா எவனு? மாமனாரு விஸ்கி தான் சாப்பிடுவாரா? ஐயா நமக்கு பிராண்ட் அடிக்கிறாளா அப்படிங்க, நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். என்ன மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க பாக்காதீங்க, பொண்ணு பார்க்க வேணாம், விட்டுருங்க. எதே உரிஞ்சிருங்க. என்னப்பா பொண்ணு பார்க்க வேணாம், விட்டுருங்க. பொண்ணு வேணாமா? ஆமா, கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்துடுறேன்றான். விவேகானந்தர் கட்ட மாதிரி இவனுக்கு கன்னியாகுமரி போயிட்டு இருந்தா கட்டுவான். இவனு கடைசி வரைக்கும் இருப்பான்ல. வேணாம், பொண்ணு வேணாம், கட் வேணாம்ல. வேணாம், சரிங்க வேணாங்க, வேணாம். இப்படி பார்த்தா பொண்ணு கிடைக்காது, அதான் கிடைக்கல. என்னடா எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க, நமக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா இவர்தான் ரூல்ஸ். இந்த பாக்காதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல முத்தாங்க என்ன செய்வீங்க? நீங்க எடுத்து வியாபாரம் பார்க்க வேண்டியது. வியாபாரம் என்ன பாக்குறது? நல்ல பொண்ணு வேலைக்கா போயிரும்ல. நல்ல கல்யாணங்கள் வந்து இதுல ஆயிரங்காலத்து பயிர்றாது, உரிமையா பண்ணணும்டா, அவசரப்படக்கூடாதா. வேணாமா? சரிடா, கல்யாணம் வேணாங்கிறான். அப்புறம் எதுக்கு அவனை போட்டு பண்ணி? 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா கல்யாணமே வேணான்னா, இப்ப டக்குன்னு முதல்ல பண்ணணும், அப்பவே பண்ணணுங்கிறேன். இப்ப மறுபடியும் வேணாங்கிறேன். மாத்தி மாத்தி பேச சரிப்பட்டு வராரா? விடுங்க, டென்ஷன் சொல்லிட்டேன். என்ன பாருங்க, பார்க்காம விட்டுறாதீங்க. அது பார்க்க முடியாதுடா, இன்னிலாம் பார்க்க முடியாது. என்ன நீ என்ன பொண்ணு பையனுக்கு தான் பொண்ணு பாருங்கப்பா. வேணாம்ட்ட அவ்வளவுதான். வேணாம்னா வேணாம் தான். நோமின் சொன்னா அது வேற சொல்றேன். சொல்லிருக்காரு அவரு. உனக்கு விருப்பப்பட்டா உங்க அக்கா கிட்ட கேட்டுக்க, இல்ல உங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்க, பாக்க சொல்லு. அண்ணிய பாக்க சொல்லு. என்ன சும்மா ஒரு கோவத்துல பொண்ணு பாக்க அவரு பாக்க மாட்டேன்னு போயிட்டு இருக்கீங்க? என்ன 4 பேர்ட்ட சொல்லி வச்சிருந்தேன், அத போய் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணியா? பொண்ணு பாருங்க மங்கரா, பொண்ணுமா. வணக்கம், இன்றைய செய்திகள். 6 பேரை கல்யாணம் செய்து 7ஆவதாக இன்னொரு இளம் வாலிபரை கரப்பிடிக்க முயன்ற கல்யாண ராணி கைது செய்யப்பட்டார். இவன் 6 பேர் கல்யாணம் பண்ணாளா? 6 பேரை வெவ்வேறு ஊர்களில் திருமணம் செய்த இந்த கல்யாண ராணி 7ஆவதாக ஒரு நபரை திருமணம் செய்யும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனரை வைத்து முதல் கணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்காக வாதாட வந்த வக்கீல் இவருடைய 2வது கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன கர்மந்திரண்டா அது? என்ன 6 பேர் எப்படி கல்யாணம்? இவன் மூஞ்ச பத்தல 2 குழந்தை இருக்க மாதிரி இருக்கு. இவளை எப்படி நம்பி புது பொண்ணுன்னு 6 பேர் கல்யாணம் பண்ணாங்க? மலையூர் நாட்டாம பாட்டிற்கு முந்தைய நாள் சங்கீத் பங்கனில் டான்ஸ் ஆடிய வீடியோ ரீல்ஸில் வைரலானதை தொடர்ந்து 3வது, 4வது மற்றும் 5வது கணவர்கள் சென்னையை நோக்கி விரைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. என்ன இவளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு அது மாதிரி கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எப்படி ஆகும்?
எப்படா ஆகும்? 30 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படா கல்யாணம் பண்ணிடலாமாடான்னு கேட்டா கொஞ்ச நாள் ஆகும். கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் பொம்பளன்னு கிடைச்சாலே போதும்னு கல்யாணம் பண்ணா இப்படித்தான் ஆகும். நீ 8ஆவதா போயிருப்ப, இந்த சைடு வரல அந்த பிள்ளை. என்ன இப்படி பேசனா எப்படி? அப்ப இப்படி பேசவா? அப்பா மாதிரி பேசுங்க. சும்மா என்னங்க காமெடி பண்ணிட்டு என்னங்க சும்மா சும்மா வந்துக்கிட்டு. தலையில எண்ணெய் வைடா, எண்ணெய் வை, தாடி எடு, அப்பதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும். கடவுளே, என்னது என்ன தாடி என்ன சரியாயிருமா? கொண்டு கிடைச்சிருமா? சொந்தத்திலே நாங்க முடிச்சுக்கலாம்னு இருக்கோம்ப்பா. ராசி நட்சத்திரம் செட் ஆகல, வேற பாத்துக்கலாம். மாப்பிள்ளை வீடு ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்திலே பார்க்கலாம்னு நினைக்கிறோம். பொண்ணு மேல படிக்கணுங்குது, வீட்டுக்கு போயிட்டு சொல்றான். மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் கலர் கம்மியா இருக்காரு. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாப்பிள்ளையாங்க அவராங்க. மாப்பிள்ளை சம்பளம் கம்மியா இருக்கு, அதான் யோசிக்கிறான். மாப்பிள்ளை மாப்பிள்ளை அவர் கொஞ்சம் மாப்பிள்ள கொஞ்சம் தேவையும் வேணாம். தேவைனா வை. என்னடா அது? வை. அதை தூக்கி உள்ள வைடா. கீரை என்ன 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 பாப்பு பேசுது? கிடைக்காது. தலையில எண்ணெய் தேய்க்கிற வரைக்கும் உனக்கு பொண்ணு கிடைக்காது. இப்படிதான். அம்மாக்கு சின்ன வயசுல தான் டைவர்ஸ் பண்ண சொல்லிருப்பேன். நான் இப்ப ரொம்ப டார்ச்சரா இருக்கு. கல்ல சாப்பிடுறியா? உரிச்சிங்க தெரியுமா? இல்ல அதையும் நாங்க தான் உரிச்சு தரணுமா? இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதனால அழகு, இந்த அறிவு, பணம் எல்லாம் பார்க்காது. பொண்ணை பார்த்தோன்னா கட்டிட்டு போயிரு. பொண்ணை பார்த்தா கட்டிட்டு போயிடணும். ஆமா, இப்ப இருக்கு. ஆனா அவ்வளவு டிமாண்டா இருக்கு பொண்ணு. அந்த பொண்ணு கட்டுவியா? நீ கட்டுவியா? வேற கட்டுவா? நீ கட்ட மாட்டப்ப அப்ப நாங்க மட்டும் கட்டணுமா? எவனை கட்டணும் சொல்றாங்க? பொண்ணு அழகா பாக்காத, மனச பாருங்க. அழகா நான் போட்டோல பாக்குறேன், மனசுல எங்க பாக்குறது? எப்படி பாக்குறது? எவனுக்கு தெரியுது? ஏமே எப்படி இருப்பானு குடும்பத்துக்கே தெரியாதுடா. எல்லாம் எப்படி இருக்கானே தெரியாது. என்ன ஏமாந்துட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு. ஒரு மாசம் அனுப்புங்க, பழகி போச்சு. செருப்பு பிஞ்சிரும். எவன்டா அவன் கூட நிக்கிறவன்? டேய், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல என்ன நல்லா நல்லா இல்லையா? அந்த பொண்ணு தான் இருக்கு. சரி சரி ஓகே சொல்லுங்க. அடா பாவி, 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டியாடா? ஏன் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருச்சுடா. அடப்பாங்கயா. என்ன எனக்கு கல்யாணம் வேணாம் சொல்லக்கூடாது. சொன்னா அவன் நம்பிடுவாங்க. அதே மாதிரியே என்ன என்னடா என்ன ஒண்ணு எனக்கு புரியல. ஒண்ணு என்ன நடக்குது இந்த வீட்டுலனே தெரியல. என்ன நடக்குது? என்ன சும்மா அன்னைக்கு முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு கூட்டு போய் காமிச்சாரு. அந்த பொண்ணு தங்கச்சி மரம் இருந்து கழட்டி விட்டாரு. அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு, பெங்களூர் குடும்பம் சூப்பரு, அது இது அப்படி பொண்ணு அது அப்படி இது இப்படி சம்பாதிக்குது ஆசையை வளர்த்தாரு. அப்புறம் அது குடும்பம் தனியா வச்சிருக்கு. அதையும் புள்ளக்காரியா கட்டிக்கிறியா நீ? விசாரிக்காம வந்து என்கிட்ட சொல்லி அப்புறம் அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு, அங்க பார்த்தாரு, பொண்ணு இது வேணா அது வேணாம்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு பொண்ணை பார்த்து வந்தாரு. சரி நல்லா இருக்குன்னு நானும் சொன்னேன். போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே வெளியே வர மாட்டாரு. அந்த பொண்ணா மட்டைக்கிட்டியா? ஆமா, அது மூலமாம்டா. இருந்துட்டு போதே. அது என்ன பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், இல்ல கீரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நட்சத்திரம்டா. நட்சத்திரமா இருந்துட்டு போது. என்ன அடிச்சு போடும்டா. கை நீளம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கும்ல. அப்புறம் அந்த அடிச்சு போடும்டா. ஆளே அடிச்சு கொண்டு விட்டுரும்டா. ஆமாடா. என்ன சொல்ற? மூல நட்சத்திர ராசி பொல்லாத ராசி. சும்மா ராசி நட்சத்திரம் சும்மா பேசிக்கிட்டே. அதுக்கு இல்லடா, ஏத்து விட்டு கதிர் இருக்கான்ல, அவன் இப்படித்தான் சொல்ல கேட்காம போய் மூல நட்சத்திர பொண்ணை கட்டினேன். அப்பா தவறி போனாரா? ஏமா அவரு மஞ்சக்காம வந்துச்சு குடிச்சு தண்ணி நிறுத்தின கேட்காம திருப்பி தண்ணி அடிச்சு செத்துக்கிட்டாப்ல. குடிகார செத்து போயிட்டா சும்மா வந்து என்ன வந்து என்னமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் மூல நட்சத்திர கட்டினா அவங்க அப்பா செத்து போயிருவாங்க. நான் விட மாட்டேன். அப்ப மூணு நட்சத்திரம் செத்து போயிருவாங்களா? ஆமாடா. ஐயோ பாத்தியாப்பா, நீ ஏன் மனசு கேட்காம கண்கலங்க. அதனாலதான்ப்பா இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. புள்ள நல்லா இருக்கு, கட்டி வைங்க. நல்லா இருக்கு, இந்த பிள்ளை நல்லா இருக்கு, கட்டி வைங்க. இவரு போனா போய் சாப்பிட்டேன். என்னப்பா வெள்ளை விழுந்து போச்சு மண்டையில. அப்புறம் அப்பனை பார்த்து என்னடா ஏன் முன்னாடியே இப்படி பேசுற? அப்ப பின்னாடி போய் அந்த பின்னாடி கட்டி வைங்க. போய் சார்னா சேருங்க. அம்மா காமெடி. ஒழுங்கா தலையில எண்ணெய் தேய்க்க சொல்லு, ட்ரெஸ் ஒழுங்கா போட சொல்லு, தாடியை எடுறா. அப்பதானே உனக்கு பொண்ணு கிடைக்கும். என்னைய சாக சொல்றியா? அன்னைக்கு நாக்குல எலும்பு இல்ல, நீ ஏதாவது பேசாத சுதாகர். நீ எதையாவது பேசாதம்மா. டயலாக் இல்லைன்னா சும்மா போ அந்த பக்கம். கல்யாணம் பண்ண மாட்டாங்க, என்னையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. லவ் பண்ணும்போது தம்பி வேணாப்பா விட்டுற வேண்டியது. பொண்ணு எனக்கு வேணும். பொண்ணு கட்டுறீங்களா? என்னப்பா அடே, இன்னொரு பொண்ணு இருக்குடா, கல்யாணம் பண்றியாடா? கட்டுறேன். பொண்ணு எனக்கு போதும். பொண்ணு ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுதான்டா. ஐயோ